ஜேஷ்ட மாதமென்றழைக்கப்படும் ஆனி மாத மாஹாத்மியத்தின் 2ஆம் அத்தியாயமான 2ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. ஜேஷ்ட மாத மாஹாத்மியமாக 2ஆம் அத்தியாயத்தில் ஸ்கந்தன் கூறினார், சிஷ்யர்களை தெய்வங்களை திருப்திப்படுத்த ஜேஷ்ட மாதத்தில் தினமும் பிராமணர்களுக்கு தயிரும் அரிசியும் தானம் செய்ய வேண்டும். அரிசியும் தயிரும் தானம் செய்வதன் மகத்துவத்தை சிவனாரால் கூட விவரிக்க இயலாது. மக்களின் நன்மைக்காக நான் ஒன்றை கூறுகிறேன். பிராமணர்களே, அலகாபுரியில் பிராமணர் வசித்து வந்தார். அவர் சர்வ சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தார். ஆனால் அவர் ஏழையாகவும் மிகவும் மகிழ்ச்சி அற்றவராகவும் இருந்தார். அவர் தனது குடும்பத்தை ஆதரிப்பதற்காக எல்லா விதமான சடங்குகளையும் செய்தார். மேலும் அதன் நன்மை தீமைகளை அறிந்திருந்தும் எல்லா விதமான நன்கொடைகளையும் ஏற்றுக்கொண்டார். பின்னர் அவர் திருடர்களின் கூட்டாளியாகி திருடி தனது வாழ்க்கையை நடத்தினார். ஆனால் அவர் தண்டிக்கப்பட்ட போது அவர் வேறொரு நாட்டிற்கு சென்றார். தனது முழு குடும்பத்தையும் கைவிட்டு தூய உணவின் மீதுள்ள பேயின் உடலை பலியாக கொடுத்து தனது வாழ்க்கையை நடத்த தொடங்கினார். இவ்வாறு மற்ற எல்லா கடமைகளையும் துறந்து அவர் பலிகளை உட்கொள்ள தொடங்கினார். சுடுகாட்டில் யாகம் உண்டவர்களுடன் சேர்ந்து முதுமையால் பலவீனமடைந்து தளர்ந்து போனார். உட்கொண்ட பிறகு மீதமிருந்த உணவையும் யாக பாத்திரங்கள் அனைத்தையும் எடுத்து காகங்களுக்கும் மற்ற பறவைகளுக்கும் கொடுத்துவிட்டு தானும் மனம் உவந்து உட்கொண்டார். இவ்வாறு ஜேஷ்ட மாதத்தில் அவர் அறியாமலேயே ஒரு யாகத்தை செய்தார். இந்த நற்செயலுக்கு பின்னர் சில தினங்களில் அவர் இறந்த பொழுது யமனின் தூதர்கள் வந்து அவரை கயிற்றால் கட்டினார்கள். அவர்கள் அவரை யமனிடம் அழைத்து சென்ற போது அவர் அழத் தொடங்கினார். அவர் அழுததால் யமனின் தூதர்கள் கதாயுதங்களால் அவரை அடிக்கத் தொடங்கினார்கள். ஆனால் அப்போது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தூதர்கள் அங்கு வந்தனர். விமானத்தில் பயணித்த அந்த தூதர்கள் யமனின் தூதர்களை தள்ளிவிட்டு தெய்வீக வடிவம் பெற்ற அந்த பிராமணரை விமானத்தில் ஏற்றி ஸ்வர்க்கத்திற்கு அழைத்து சென்றனர். யமனின் தூதர்கள் அந்த பிராமணரின் முழு கதையையும் யமராஜரிடம் கூறச் சென்றனர். அவர்கள், இறைவா, நாங்கள் அவரை அழைத்து சென்றபோது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தூதர்கள் வந்தார்கள். அவர்கள் எங்களை அடித்தார்கள் என்றனர். எங்களை கடுமையாக கண்டனம் செய்கிறது. அவை தங்கள் எஜமானனால் பீடிக்கப்பட்டுள்ள தாங்களோ எஜமானன் இல்லாமல் இருக்கிறோம். இப்போது நாங்கள் என்ன செய்ய இயலும்? நாம் வேறொரு எங்கும் நிறைந்திருக்கும் எஜமானரிடம் செல்வோம். தூதர்களின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்த யமராஜன் மிகவும் கோபமடைந்தார். வலிமையான காளையின் மீது ஏறி ஒரு தடியை ஏந்தியபடி யமராஜன் மின்னல் வேகத்தில் அங்கு வந்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தூதர்களை அவர்கள் முன்னிலையில் கண்டித்தார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தூதர்கள் அனைவரும் தங்கள் வாகனங்களை கைவிட்டு தப்பி ஓடினர். அவர்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தியிடம் சென்று நிகழ்ந்த அனைத்தையும் தெரிவித்தனர். அந்த செய்தியை கேட்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கோபத்தால் விழிகள் சிவந்து கருடனின் மீது ஏறி யமலோகத்திற்கு சென்றார். அங்கு தேவேந்திரன் உள்பட அவர் யமராஜருடன் போரிட்டார். பின்பு யமராஜனால் கடுமையாக தாக்கப்பட்ட தேவர்கள் 10 திசைகளிலும் சிதறி ஓடினர். அப்போது கோபமடைந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது சக்கராயுதத்தால் யமராஜனை கொன்றார். பின்னர் தேவர்கள் பிரம்மதேவரை முன்னால் நிறுத்தி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு ஸ்ருதி செய்தனர். அந்த ஸ்ருதியால் மகிழ்ந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு யமராஜனை மீண்டும் உயிர்ப்பித்தார். தர்மராஜனும் அப்போது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கி, இறைவா, என் குற்றத்தை மன்னியுங்கள். அதன் பின்னர் பிரம்மதேவர் உள்பட அனைத்து தேவர்களும் அவரவர் இடங்களுக்கு சென்றனர். பின்னர் அஞ்ஞானத்திற்காக அந்த பிராமணர் செய்த தயிர் மற்றும் அரிசி தானத்தின் பலனை பகவான் விவரித்தார். ஜேஷ்ட மாதமான ஆனி மாதத்தில் அஞ்ஞானத்திற்காக தயிர் மற்றும் அரிசி தானம் செய்வதன் பலன் இதுவாகும். தானம் அறிந்தும் பக்தியுடனும் செய்யப்பட்டால் அதனை குறித்து என்ன கூற இயலும்? எனவே ஜேஷ்ட மாதத்தின் தினமும் இருபிறப்பாளர்களுக்கு எல்லா வகையிலும் தயிர் மற்றும் அரிசி தானம் செய்ய வேண்டும். மேலும் ஒவ்வொரு நாளும் பிராமணர்களை வலம் வந்து நறுமண சந்தன கலவையால் அவர்களை வணங்கி நறுமண மலர் மாலைகள் மற்றும் பல்வேறு வகையான காணிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும். பிராமணர்களே, இவ்வாறு ஜேஷ்ட மாதத்தில் பாதி வழியில் நீராடி தானம் செய்து வழிபடுபவர்கள் இறுதியில் முக்தியை அடைகிறார்கள். ஜேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படும் ஆனி மாத மாஹாத்மியத்தின் 2ஆம் அத்தியாயமான 2ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.